வணக்கம். விசாரணை ஆஸ்காருக்கு வந்து நாமினேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கும் இந்த வேலையில் கமலோட படங்கள் வந்து நிறைய படம், ஒரு 4-5 படம் வந்து நாமினேட் ஆச்சு. அது வந்து கடைசியாக கிடைக்கல. அவர் அப்போதெல்லாம் வந்து என்ன சொல்லுவார்னா, மக்கள் கொடுக்கும் அவார்டே எனக்கு போதும், நம்ம நாட்டு மக்கள் கொடுக்கும் அவார்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இந்த ஆஸ்கார் அவார்டுன்றது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வெறும் 5800 பேர் அடங்கிய ஒரு மெம்பர்ஸ் தான் இந்த அவார்டை வந்து நாமினேஷன் பண்ணுறது, அதை வந்து யார் வின் பண்ணுறா அப்படின்றது வந்து டிசைட் பண்ணது இந்த 5800 பேர். அதில் நிறைய பேர் வந்து ஹாலிவுட்டில் இருக்க ஹீரோயின்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த அவார்டை வந்து யாரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்துட்டு முன்னையே வந்து முன்கூட்டியே வந்து முடிவு பண்ணிடுறாங்க. சப்போஸ் வந்து ஒரு ஹீரோ அவங்க குரூப்பில் இருக்க ஒரு படம், தரமான படம் கொடுத்துட்டாரப்பா அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கு வந்து ஒரு அவார்டு இருக்குது அப்படின்றது வந்துட்டு ஒரு யதார்த்தமான உண்மை. ஒவ்வொரு வருடம் இந்த ஆஸ்கார் முடிஞ்ச உடனே நம்ம ஊரில் வந்து இப்போ சின்ன சின்ன சேனல்ஸ் எல்லாம் வந்துட்டு அவார்டு கொடுத்தோன்னே வந்து கிழிச்சு தொங்க விடுறோம் இல்லையா, அதே போல் அவங்க ஊரில் வந்துட்டு அதை வந்து கிழிச்சு தொங்க விட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த படத்துக்கெல்லாம் வந்து எது கொடுத்தாங்க, இது மாதிரி வந்து உலகத்தரமான மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்லேயும் இது மாதிரி வந்தால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் இந்த ஆஸ்காருக்கு வந்து இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? கிட்டத்தட்ட வந்துட்டு 130 கோடி மக்கள் தொகை உள்ள மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட விசாரணை போல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு படம் மக்கள் கொடுத்த அவார்டை வந்து இந்த ஆஸ்காரோட கம்பேர் பண்ணுற 100 மடங்கு வந்து ஒரு வீரியமான ஒரு அவார்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வெறும் 5800 பேர். அதுவும் அந்த படம் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரீன் பண்ணியிருக்கணும். சாதாரண சின்ன கண்ட்ரியில் இருக்கவங்கலாம் வந்துட்டு எப்படி லாஸ் ஏஞ்சல்ஸ் போய் அந்த படத்தை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரீன் பண்ண முடியும் ஏதோ ஒரு தேட்டரில்? இதெல்லாம் வந்து ஒரு ரூல்ஸா? இது மாதிரி அவங்களோட ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ரூல்ஸ்குள்ள வந்து ஃபிட் ஆனால் மட்டும்தான் இது நாமினேஷனே ஆகும். அப்படி ஃபிட் ஆகலைன்னா அது நாமினேஷன்லேருந்து அது போகவே போகாது, அந்த பிளேஸ்க்கே போகாது. இப்படிலாம் வந்து ஒரு ரூல்ஸை வச்சுட்டு இவங்க அவார்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊர் மூவியை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு இவங்க கொடுக்குற அவார்டெலாம் வந்துட்டு ஒரு அவார்டே கிடையாது. நம்ம மக்களோட கொடுக்குற அவார்டே வந்துட்டு பெரிய ஒரு அவார்டு நினைக்கிறேன். ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கும் அறிஞ்சது, எனக்கும் அறிஞ்சது. அது சாதாரண நம்ம தமிழ் மியூசிக் போட்டுக்க கொடுத்தாங்க. அதோட டைரக்டர் யார், அதோட ப்ரொடியூசர் யார் அப்படின்றத எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த ஆஸ்கார் அவார்டு என்பது என்னோட தனிப்பட்ட முறையில் வந்துட்டு நம்ம ஊரில் கொடுக்குற சின்ன சின்ன சேனல் கொடுக்குற ஒரு அவார்டு மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிறேன். மக்கள் கொடுக்கும் மகத்தான அவார்டு இந்த விசாரணைக்கு வந்து தகும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.